ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ரியல்மி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா வர ஜூலை 31 பார்த்திங்கன்னா குளோபலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இது என்ன ஸ்மார்ட் ஃபோன், என்ன கண்டிஷனில் வரப்போகுது, உண்மையிலே ஒருத்தா இல்லை டுபாக்கூரத்தா நம்மகிட்ட விற்க பார்க்குறாங்களா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பலன்னு ஒரு ப்ரீமியமான ஃபோன் மாதிரி பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் ஒரு 17,000 ரூபாய்க்குள்ளே பார்த்திங்கன்னா லான்ச் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் 17,000 ரூபாயே பார்த்திங்கன்னா ஐரன் வேரியண்ட்டாக தான் இருக்கும். அப்போ 15,000 ரூபாய்க்குள்ளே தான் பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட் 6GB RAM 128GB அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கிறது இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரியல்மி 11 ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4G வெர்ஷன் தான், 5G வந்து இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது இதுலேயே நீங்கள் கொஞ்சம் முடிவு பண்ணிக்கோங்க வாங்கலாமா வேணாமான்னு. ஏன்னா இப்போ நிறையா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும் போதே 5Gயோடு தான் வருது. பட் இவங்க 4Gயாக கொண்டு வருது ஒரு திடுக்கிடும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கேவலமான தகவல்களாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் என்ன ஏதுன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் பார்த்திங்கன்னா ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. இப்போ என்னன்னு தெரில, எல்லா ப்ராண்டுமே பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் சர்க்கிளில் கேமரா மாடல் கொடுக்குறாங்க. கேட்டால் DSLR இருக்குல்ல, அந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் கேமரா அப்படின்றத ப்ரிவ்யூ காட்ட நினைக்கிறாங்களா என்னன்றது தெரியல. பட் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒரு தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.4 இன்ச்சு AMOLED 120 ஹெர்ட்ஸு கிடையாது, 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான். ஒரு AMOLED கொடுத்தது ப்ளஸ் இதே இது HD பேனல் கொடுத்துருந்தான்னா கண்டிப்பாக ஒஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 4G இருக்கிறதுனால அதில் ஒரு சந்தேகமாக இருக்கும் வாங்கலாமா வேணாமான்னு. பட் AMOLED டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட், அதுவும் 15,000 ரூபாய்க்குள்ளே வரும்போது ஒரு மல்டிமீடியா கண்டென்ட் பார்க்குறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஏற்ற ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா AMOLEDன்றப்ப நம்ம நைட் நேரத்தில் லோ பிரைட்னஸில் ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு பிக்சர் குவாலிட்டியை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி டே டயத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கலர் கான்ட்ராஸ்ட், அந்த பிளாக் கலர்லாம் பார்த்திங்கன்னா ரியல் பிளாக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். LCD டிஸ்பிளேயில் கொஞ்சம் கிரே ஸ்டோன் பார்த்திங்கன்னா அடிக்கும். அது வந்து ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசங்களை ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி நல்ல ஒரு டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. 6.4 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் பார்த்திங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G99 4G ப்ராசர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ப்ராசர் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தாராளமாக 15,000 ரூபாய்க்குள்ளே இதை நிறையா ஃபோன்ஸில் பார்த்துருப்போம். G96 அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா G சீரீஸில் நிறையா வந்துச்சு. அந்த ரேட்டுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேவா படிச்சு ரெட்மியில் Note 9 Note 8லலாம் கூட இந்த ப்ராசர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த G சீரீஸில். இந்த வருஷம் இது வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த வட்டம் அந்த 15,000 ரூபாய்க்குள்ளே Snapdragon 695 அந்த மாதிரி ப்ராசர் வரும். அதுக்கு காம்படிட்டரான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான். இந்த ப்ராசர் அவங்க கொடுக்காமல் தவிர்த்துருக்கலாம். பட் ஓகே, நார்மல் கேஷுவல் ஒரு ஃபோன் வந்து அட்டன் பண்ணுவேன், மெயில் செக் பண்ணுவேன், வாட்ஸ்அப் பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், கேண்டி க்ரஷ்ஷு, டெம்பிள் ரன் அந்த மாதிரி கேம் விளாட்றவங்களுக்கு இந்த ப்ராசர் ஓகேவாக இருக்கும். இதில் போய் நீங்கள் PUBG விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றம் தான் அடைவீங்க. நார்மல் டே டு டே டாஸ்க்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு ப்ராசராக பார்த்திங்கன்னா இது இருக்கும். இன்னொன்று நாம் வச்சுக்கோங்க, 4G தான் பார்த்திங்கன்னா இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்தபடியாக பின்னாடி கேமராவை பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்களே, அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அதில் OIS கிடையாது, EIS பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. அடுத்தபடியாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ அல்ட்ரா வைடு லென்ஸும் பார்த்திங்கன்னா கிடையாது. செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் கேமரா எதிர்பார்த்து மோஸ்ட்லி வாங்க மாட்டீங்க. ஒரு டீசெண்டான பிரைமரி கேமரா செல்ஃபிக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் கேமரா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. 5000 mAh பேட்ரி, 67 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ பேட்ரிலையும் டிஸ்பிளேலையும் பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. கேமரா ரொம்ப ஒரு 100க்கு ஒரு 35 மார்க் 40 மார்க் கொடுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்திங்கன்னா 100க்கு அதே 40 to 50 மார்க் கொடுக்கலாம். டிஸ்பிளேக்கும் பேட்ரி அண்ட் சார்ஜிங்க்கும் ஓவரால் டிசைனுக்கும் பார்த்திங்கன்னா 100க்கு 70 to 80 மார்க் கொடுக்கலாம். ஸோ இது வந்து அந்த பட்ஜெட்டை வச்சு நான் ரேட்டிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ரேட்டிங் அடுத்து நம்ம பண்ணுற ஃபோன்ஸுகளுக்கும் சொல்லலாமா அப்படின்றத உங்கள் கருத்தை சொன்னிங்கன்னா
அடுத்தடுத்த நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இந்த மாதிரி என்னோடய ரேட்டிங்கை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் விருப்பம் என்னன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme 11 4G வர ஜூலை 31 குளோபல் லான்ச் ஆகுது. ஸோ இந்தியாவில் ப்ரைஸிங் ஆஃபர்லாம் வச்சு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணிட்டு என்னன்றதை பார்ப்போம். ஓகே நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை.